ஜார்க்கண்ட் ஆளுநரை சந்தித்தார் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன். ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதத்தை கொடுத்து ஆட்சி அமைக்க ஆதரவு கோரினார். ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரும் 28ஆம் தேதி பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். காங்கிரஸ், ஆர்ஜேடி ஆகிய கூட்டணி கட்சியினருக்கும் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட வாய்ப்பு. மகாராஷ்டிராவில் அடுத்த முதல்வர் தேர்வு செய்யப்பட இருக்கும் நிலையில் தனது எம்எல்ஏக்களுடன் அஜித் பவார் ஆலோசனை. பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் பெயர் பரிசீலிக்கப்படும் நிலையில் முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேவும் சிவசேனா சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசிக்க உள்ளார். மகாராஷ்டிராவில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்களை மட்டுமே முதலில் பதவியேற்பார்கள் என்றும் தகவல். வரும் 26ஆம் தேதிக்குள் பதவியேற்பு நடைபெற வாய்ப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. நவம்பர் 29ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நவம்பர் 27 முதல் 3 நாட்களுக்கு சென்னையில் கனமழை பெய்யும். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கனமழைக்கு வாய்ப்பு. ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி அவரது படத்தை திறந்து வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. உடன் பயணித்தவர்களையும் கௌரவப்படுத்தினார். புரட்சித் தலைவர் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் வெண்ணிராடை நிர்மலா அம்மாவிற்கு ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளினை எதிர்நோக்குகின்றோம். பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசினை வழங்கி அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் இரட்டை இலை. அதிமுக விழாவிற்கு அனுப்பிய வாழ்த்து வீடியோவில் ரஜினிகாந்த் பேச்சு. ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த இரட்டை இலை. அது மடக்கி வேறு சின்னத்தில் நின்று இந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க. திமுக கூட்டணி உடையாதா என்று எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அது நடக்காது என்றும் உறுதி. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமான வைத்தறிச்சல். காலமெல்லாம் தமிழ்நாட்டுக்கு உழைத்த கலைஞருடைய பெயரை ஏன் எல்லா இடத்துக்கும் கலைஞர் பெயரை வைக்கிறீங்க அப்படின்னு அவருக்கு வைத்தறிச்சல். அதனால்தான் எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். நாளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கும் நிலையில் அனைத்து கட்சி கூட்டம். திமுக சார்பில் TR பாலு, திருச்சி சிவா பங்கேற்பு. வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பு. டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பிறகு TR பாலு மற்றும் திருச்சி சிவா பேட்டி. வக்ஃப் வாரியம் திருத்த மசோதா அது இப்ப திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் பாராளுமன்றத்தில் பேச இருக்கிறோம். AR ரஹ்மான் அற்புதமான உலகின் சிறந்த மனிதர். அவதூறு பரப்ப வேண்டாம் என்று யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள். Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. உத்தரப்பிரதேசத்தில் சம்பலில் ஷம்மி ஜமா மசூதியை சர்வே எடுக்க எதிர்ப்பு. கல்வீச்சை எடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய காவலர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 75ஆம் ஆண்டை அலுவலகங்கள், கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக கொண்டாட வேண்டும். நவம்பர் 26ஆம் தேதி அரசமைப்பு சட்ட முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் வாக்காளர் பெயர் சேர்ப்பு முகாமில் திமுக, தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு இடையே மோதல். மேஜையை போடுவதில் இருதரப்புக்கும் இடையே தகராறு.
தற்போதைய சூழலில் கூட்டணி இல்லாமல் திமுக அதிமுகவில் எந்த தேர்தலிலும் வெல்ல முடியாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கருத்து. எந்த தேர்தலையும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை வெற்றி பெறுவதோ ஆட்சி அமைப்பதோ சாத்தியமே இல்லை. பெர்த் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற 534 ரன்கள் இலக்கு. இரண்டாவது இன்னிங்ஸில் 487 ரன்கள் குவித்து டிக்ளேர் செய்தது இந்திய அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் விளாசிய விராட் கோலி 492 ரன்கள் இடைவெளிக்கு பிறகு சர்வதேச அளவில் சதமடித்தார். ஐபிஎல் மெகா ஏலத்தில் ரிஷப் பந்த் 27 கோடி ரூபாய்க்கு ஏலமிறக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐபிஎல் ஏலம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சரையாண்டி இணைகிறார். சரையாண்டி, விவரங்கள். நந்தா, ஐபிஎல் 2025 ஆண்டிற்கான மெகா ஏலமானது சவுதி அரேபியா ஜட்டா நகரில் களை கட்டி வருகிறது. மொத்தம் 10 அணிகளும் தங்களுக்கான வீரர்களை ஏலம் எடுப்பதில் போட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய ஏலத்தில் வரலாற்று சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த். 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்காக அவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக ஐபிஎல் வரலாற்றிலேயே 24.75 கோடி ரூபாய்க்கு மிச்சல் ஸ்டார்க்கை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏலத்தில் எடுத்ததுதான் அதிகபட்ச தொகையாக இருந்தது. அந்த தொகையை தற்பொழுது ரிஷப் பந்த் முறியடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். 27 கோடி ரூபாய்க்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி அவரை ஏலத்தில் எடுத்து கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயர் தற்பொழுது 26.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்கிறது. இவர்தான் முதல் வீரராக அந்த வரலாற்று சாதனை நிகழ்த்தியிருந்தார். அந்த சாதனை படைத்த 5 நிமிடத்திலேயே ரிஷப் பந்த் முறியடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். பஞ்சாப் கிங்ஸ் அணி 26.75 கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயரை ஏலம் எடுத்திருக்கிறது. இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலேயே 2 ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்களாக திகழ்ந்திருந்தனர். அந்த சாதனையை தற்பொழுது ரிஷப் பந்தும் ஸ்ரேயஸ் ஐயரும் முறியடித்திருக்கிறார்கள். 2 இந்திய பேட்ஸ்மேன்கள் கேப்டன்களான ரிஷப் பந்த் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சாதனை படைத்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக ஹர்ஷ்தீப் சிங் 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி RTM கார்டு மூலமாக ஏலம் எடுத்திருக்கிறது. தற்பொழுது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஐபிஎல் ஏலத்தில் அதிகபட்ச தொகைக்கு ஏலம் போன வீரர்களின் வரிசையில் ஹர்ஷ்தீப் சிங் 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணி 2 வீரருக்கே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறது. ஸ்ரேயஸ் ஐயருக்கும் ஹர்ஷ்தீப் சிங்க்கும் மட்டுமே 40 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணி அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரர்கள்ல இவங்க 2 பேரும் திகழ்கிறார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை ஏலம் எடுக்கப் போகிறது என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிற நிலையில் தற்பொழுது வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜுக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மாறி மாறி முகமது சிராஜை ஏலத்தில் எடுப்பதற்கு கடுமையாக போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 7 கோடி ரூபாய்க்கு மேல் முகமது சிராஜ் சென்றவுடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுப்பதை நிறுத்திவிட்டது. பதிரனாவை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏற்கனவே 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்கிறது. எனவே அந்த மற்றொரு வேகப்பந்து வீச்சாளர் யார் என்ற ஒரு கேள்வி நிலவி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முகமது சிராஜை எப்படியாவது ஏலம் எடுக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது. அந்த வரிசையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் சென்றவுடனேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சற்று சுணக்கம் காண்பித்தது. 7 கோடி ரூபாய்க்கு மேல் முகமது சிராஜ் சென்றவுடன் அவரை கைவிட்டு விட்டது. தற்பொழுது முகமது சிராஜுக்கும் ஒரு கடுமையான போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த வரிசையில் முகமது சமி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக 10 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். அவரும் மிக முக்கியமான வீரராக பார்க்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அவர் வருவார் என எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அவரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 10 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது. அதே போல மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான ரபடா 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. எப்படி மிச்சல் ஸ்டார்க் 11.75 கோடி ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக சென்றாரோ அதே போல ரபடா 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ஏலத்தில் எடுத்திருக்கிறது. ஸ்டார்க்கை பொறுத்தளவிற்கு கடந்த ஆண்டு 24.75 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்திருந்தது. ஆனால் இம்முறை 11.75 கோடி ரூபாய்க்கு தான் மிச்சல் ஸ்டார்க் ஏலம் சென்றிருக்கிறார்.
கடந்த ஆண்டு வேகப்பந்து வீச்சாளருக்கு ஒரு பெரிய கிராக்கி இருந்தது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் நடப்பாண்டு கேப்டன்களுக்கும் பேட்ஸ்மேன்களுக்குமான IPL ஏலமாக பார்க்கப்படுகிறது. அந்த வரிசையில் தான் ரிஷப் பண்டும் சுரேஷ் ஐயரும் அதிக தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். தற்பொழுது ஏலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய முகமது சிராஜ் 12 கோடி ரூபாயை தாண்டி இருக்கிறார். குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்காக மிகச் சிறப்பாக செயல்பட்டவர். அவரை RTM கார்டு மூலமாக பெங்களூரு அணி மீண்டும் தக்க வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. எனவே அவர் எவ்வளவு தொகைக்கு ஏலம் போகிறார் என்பதை பொறுத்து பெங்களூரு அணி அவரை RTM கார்டு மூலமாக மீண்டும் எடுத்துக்கொள்ளும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி கொண்டிருக்கிறது. 21 கோடி ரூபாய்க்கு பெங்களூரு அணிக்காக அந்த அணியினுடைய முன்னாள் கேப்டன் விராட் கோலி தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவருக்கு அடுத்தபடியாக 2 வீரருமே அன்கேப்டு பிளேயராகத்தான் தக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே முகமது சிராஜை மீண்டும் RTM கார்டு மூலமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தக்க வைப்ப வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது RTM கார்டு மூலமாகவும் அவரை வேண்டாம் என பெங்களூரு அணி சொல்லியிருக்கிறது. எனவே 12.25 கோடி ரூபாய்க்கு அவர் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக ஏலம் சென்றிருக்கிறார். அண்மை தகவலாக முகமது சிராஜ் 12.25 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ஏலம் சென்றிருக்கிறார். ஏற்கனவே ரபடா 10.75 கோடி ரூபாய்க்கு வேகப்பந்து வீச்சாளர் குஜராத் டைட்டன்ஸ் அணி ஏலம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது மற்றொரு வேகப்பந்து வீச்சாளரான முகமது சிராஜ் குஜராத் டைட்டன் அணிக்காக செல்ல இருக்கிறார். நன்றி சடையாண்டி விவரங்களுக்கு. ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் வரும் 28ஆம் தேதி பதவியேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி 56 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 34 இடங்களில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் ஹேமந்த் சோரன் இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஜார்க்கண்ட் சட்டமன்ற குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ஹேமந்த் சோரன் ஆளுநர் சந்தோஷ் கன்வாரை சந்தித்து பேசினார். அப்போது தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கிய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் புதிய அரசின் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கி ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி ஹேமந்த் சோரன் பதவியேற்பார் என்றும் பதவியேற்பு விழாவில் ராஞ்சியில் உள்ள மொசவாடி மைதானத்தில் நடைபெறும் என்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மகாராஷ்டிராவில் புதிய அரசு நாளை மறுதினத்திற்கு பதவியேற்க வேண்டும் என்பதால் முதற்கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது. மகாராஷ்டிராவில் மொத்தம் உள்ள 288 இடங்களில் 234 இடங்களில் ஆளும் மகாயுதி வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. மகாராஷ்டிரா தேர்தலில் எந்த கூட்டணியும் இதுவரை 200 இடங்களை தாண்டியதில்லை என்பதால் இது வரலாறு காணாத வியக்கத்தக்க வெற்றியாக அமைந்துள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அஜித் பவார் தேர்ந்து சேர்க்கப்பட்டார். இதேபோல பாஜக மற்றும் சிவசேனா கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து 72 மணி நேரத்தில், அதாவது நாளை மறுதினத்திற்குள் அங்கு புதிய அரசு பதவியேற்க வேண்டும். இதனால் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்பதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் தேர்தலில் மண்டல வாரியாக கட்சிகள் பெற்ற இடங்கள் எவ்வளவு, யாருக்கு எந்த மண்டலம் சாதகமாக உள்ளது என்பதை மேஜிக் வால் மூலம் விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதாவினுடைய வெற்றி அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முக்கியமாக இந்த மண்டல வாரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. விதர்பா பகுதி அப்படிங்கிறது மிக முக்கியமாக பொருளாதார ரீதியாகவும் சரி, அடிப்படையில் வாக்கு சதவீதத்தை பிரிக்கக்கூடிய மக்களை கொண்ட ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த 62 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி 49, இந்தியா கூட்டணி 13 இடங்களையும் பெற்றிருக்கிறாங்க 2024 தேர்தலில். இது நம்ம கடந்த தேர்தலோட இதே பகுதியை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான தரவுகளை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த 62 இடங்கள்ல பாரதிய ஜனதா கூட்டணி 33 சீட்ஸ் வாங்கியிருந்தாங்க, காங்கிரஸ் கூட்டணி 22. கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் அவங்களுக்கு அதிக அளவிலான இடங்கள் கிடைத்து இருக்கிறது.
49 அப்படிங்கும் பொழுது 15 இடங்கள் அளவிற்கு கூடுதலாக அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. யார் வந்து விதர்பா பகுதியில் அதிக அளவிலான வாக்குகளை பெறாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சேயிங் இருக்கு. நாக்பூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ளடக்கிய விதர்பா மண்டலம் அப்படிங்கிறது RSS ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு மண்டல பகுதியாகவும் இது பார்க்கப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான மண்டலம் அப்படின்னு பார்த்தோம்னா நார்தன் மகாராஷ்டிரா. இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓபிசியினுடைய வாக்கு சதவீதம் அங்க அதிகமா இருக்கு. அதை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய யுக்திகளை இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கையாண்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மொத்தமாக 47 இடங்கள் இருக்கிறது. அதுல என்டிஏ கூட்டணி 43 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து 3 இடங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. சரி, இதுவே 2019 தேர்தலில் இதே 47 இடங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு பார்த்தோம்னா இங்க 3ஆக பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி கடந்த தேர்தலில் 20 இடங்களை கைப்பற்றி இருந்தது. சோ இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா, இதுவும் வந்து ஒரு முக்கியமான பகுதி. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வோரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 58 தொகுதிகள். இதுல 2019 நம்ம பார்த்தோம்னா காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து 31 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. பிஜேபி கூட்டணி 22 இடங்கள். அதுவே நடந்து முடிந்த இந்த தேர்தலில் பார்க்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா 45 இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணியும் இந்தியா கூட்டணியிலேருந்து வெறும் 11 இடங்களை தான் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய அளவிலான ஒரு பேசு பொருளாக பார்க்கப்பட்டது. ஏன்னா விவசாயிகளுக்கு அதிருப்தி இருக்கிறது, ஃபார்மர் டிஸ்ட்ரெஸ் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்லப்பட்டிருந்தது. அது எல்லாத்தையும் முறியடிக்கக்கூடிய விதமா இந்தியா கூட்டணி தரப்பிலிருந்து வெறும் 11 இடங்கள் கைப்பற்றிருக்கக்கூடிய நிலையில என்டிஏக்கு இந்த மண்டலமும் சாதகமாக அமைந்திருக்கிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து காங்கிரசுக்கான செல்வாக்கு இருந்த பகுதிகளாக பார்க்கப்பட்டதோ அது எல்லாமே பிஜேபி வசம் இந்த தேர்தல்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து இந்த தரவுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது.